अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून फ़क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन ललाला व ललालतिन फिन्नार। அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக வந்த, இந்த உலகத்திற்கு ஒரு அருக்குடையாக வந்த அன்னலம் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி கொண்டிருக்கிற அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும், குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கியிருக்கிற ஜும்ஆவுடைய நாளை அடைந்து அதில் அவன் எடுத்து வைத்த வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவும், தான் சந்திக்கிற சிரமங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் இறைவனுக்கு முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். அந்த சோதனையை பார்த்து இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும், என்னுடைய பொருளாதாரத்தில் என்னுடைய வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்க வேண்டும், வாடகை வீட்டிலே இருக்கக்கூடிய நான் சொந்த வீட்டிலே குடியேற வேண்டும், சொந்த இடம் வைத்திருக்கிற நான் சொந்த வீட்டை கட்டி அமைக்க வேண்டும், நோயோடு போராடுகிற நான் நோய் இல்லாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்படி ஒவ்வொரு சாராரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளுக்குள்ளாக தான் நாம் இந்த ஆலயத்தை அலங்கரித்திருக்கிறோம். நம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னை இஸ்லாமியன் என்று அடையாளப்படுத்தி கொண்டால் அவன் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதை முதலிலே உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதம் அவர்களுடைய மனைவியும் சொர்க்கத்தை விட்டு வெளியேறும் பொழுது வெறுமனே நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று மாத்திரம் இறைவன் சொல்லல. இங்கிருந்து அனைவரும் இறங்கி வெளியேறி விடுங்கள், குல் நஅபுது மின்ஹா ஜமீஆ, அனைவரும் வெளியேறி விடுங்கள். வெளியேறி நீங்கள் சென்ற பிறகு உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற் போலெல்லாம் நீங்கள் பூமியில் வாழ முடியாது, நீங்கள் நினைப்பதையெல்லாம் எடுத்து உண்ண முடியாது, நீங்கள் நினைப்பதையெல்லாம் எடுத்து உடுத்த முடியாது, நீங்கள் நினைப்பதை போன்றெல்லாம் உலகத்திலே உலா வர முடியாது என்பதற்கு மடை போடும் விதமாக என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும், அந்த நேர் வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். தன்னை ஒருவன் ஆணோ பெண்ணோ இஸ்லாமியன் முஸ்லிம் என்ற வட்டத்திற்குள்ளாக வந்துவிட்டால்
அவருடைய வாழ்க்கையோ அவளுடைய வாழ்க்கையோ கண் போன போக்கில உள்ளம் எதுவெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதுவெல்லாம் நினைத்ததை சாதிக்கும் வகையில் உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியாது, அமைத்துக் கொள்ளவும் கூடாது என்பதை இஸ்லாம் தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து வைத்திருக்கிறது. நாம் எதையெல்லாம் அற்பமாக நினைப்போமோ அதை கூட விட்டு வைக்காமல் அதுவும் இஸ்லாம் என்று நமக்கு அறிவுரை செய்திருக்கிறது. நீங்கள் எவ்வாறு செருப்பணிய வேண்டும், எவ்வாறு நீங்கள் ஆடை அணிய வேண்டும், எவ்வாறு நீங்கள் தலை வார வேண்டும், எவ்வாறு நீங்கள் தண்ணீர் பருக வேண்டும், எவ்வாறு நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதை கூட இஸ்லாம் தெள்ள தெளிவாக நாம் எதை அற்பம் என்று நினைப்போமோ, நாம் எதை சொற்பம் என்று நினைப்போமோ அதில் கூட இஸ்லாம் தலையிட்டு நீ இப்படியாகத்தான் சாப்பிடணும், இப்படியாகத்தான் செருப்பணியணும், இப்படியாகத்தான் நீ சட்டையை போடணும், இப்படியாகத்தான் நீ குளிக்க வேண்டும் என்பதை எல்லாம் இஸ்லாத்தினுடைய வட்டத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நாம் அந்த வட்டத்திலாகத்தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படி பயணிக்கக்கூடிய நாம் ஒல் ஹலாலு பையினுன், ஹலால் என்பது உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது, ஒல் ஹராமு பையினுன், ஹராமும் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தை பற்றி உங்களுக்கு ஏராளமான இடங்களில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, இது நீண்ட காலமும் செல்லாது. பூமியிலே பிறப்பை சந்தித்த யாராக இருந்தாலும், எந்த உயிரினமாக இருந்தாலும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கும். அந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய காலம் வெவ்வேறாக மாறும், அந்த சூழல் வெவ்வேறாக மாறும். சில ஆண்டு காலம் பொருளாதாரத்தில் தன்னிறைவோடு நாம் வாழ்ந்திருப்போம், அடுத்த ஆண்டு காலம் அதே போன்று வாழ்வோமா என்பது தெரியாது. சில ஆண்டு காலம் நோய் இல்லாமல் வாழ்ந்திருப்போம், அடுத்த வருடம் நோயோடு போராடக்கூடிய சூழலை இறைவன் உருவாக்குவான். சில ஆண்டு காலம் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருப்போம், இளமையோடு வாழ்ந்திருப்போம், சில ஆண்டு காலம் அது இரண்டும் இல்லாமல் வாழ்ந்திருப்போம். ஒன்றை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு 2024 நான் எப்படியாக வாழ்ந்தேனோ அதே போன்று இறைவன் 2025 கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான். அதே பார்வையோட, அதே கேட்கும் திறனோட, அதே பேச்சு திறனோட, அதே கையும் காலும் உடலில் ஓடுகிற ஏராளமான உறுப்புகள் எந்த ஒரு செயலிழப்பு இல்லாம அந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டிற்கு என்னை கொண்டு வந்து முதலிலே நிறுத்தி வைத்திருக்கிறான். நான் வாழ்கிற வாழ்நாளை இன்னும் சற்று கூட்டி வைத்திருக்கிறான். கடந்த ஆண்டு எந்த வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் தவறாக இருந்ததோ அதை இந்த ஆண்டில் திருத்திக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு தான் என்பதை நாம் முதலிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே பொருளாதாரத்தோட, அதே மனைவி மக்களோட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, எந்த ஒரு நாட்டமும் இல்லாம, எந்த ஒன்றையும் அல்லாஹ் உடைக்காம அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறான். ஆனால் இந்த ஆண்டு எத்தனையோ சாரார்களுக்கு கிடைக்கல, எத்தனையோ உறவினர்களுக்கு கிடைக்கல, எத்தனையோ சகோதரன் சகோதரிகள் எல்லாம் இந்த ஆண்டின் துவக்கத்திலே மரணித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் எனக்கு என்ன செய்தான், என்ன பொருளாதாரத்தை கொடுத்தான், என்ன ஆரோக்கியத்தை கொடுத்தான், எனக்காக அவன் எந்த ஒன்றை செய்திருக்கிறான் என்ற எண்ணம் சில நேரத்தில் உள்ளத்தில் வரும்ல, அதை உடைக்கும் விதமாக இந்த ஆண்டை நாம் அடைந்திருக்கிறோம். ஒரு மாதத்தை முடிந்து அடுத்த மாதத்தில் பாதியில் இருக்கிறோம் என்பதை நிறுத்தினால்தான் இறைவன் எனக்கு எதையெல்லாம் செய்திருக்கிறான், இவ்வளவு வாரி இறைத்திருக்கிறானா, பார்வைக்கு விலையில்லாத ஒன்றை கொடுத்திருக்கிறானா, வாப்பா யாரு உம்மா யாருன்னு பெத்தவங்களை பார்க்க முடியாத மக்களுக்கு மத்தியில எனக்கு கண் பார்வையை கொடுத்திருக்கிறானே, பேசும் திறனை கொடுத்திருக்கிறானே என்பதை எல்லாம் நினைத்தால்தான் அடுத்தவர்கள் படுகிற சிரமங்களும் துன்பங்களும் உள்ளத்தில் ஆழ பதியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. நீங்கள் பூமியில் ஒரு நாள் மரணிக்க போகிறீர்கள். அந்த நாள் எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியாது. அந்த வாழ்க்கை உங்களுக்கு பயன்பெற வேண்டும் என்றால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 2 வாழ்க்கையை திருமறை குர்ஆன் அறிமுகம் செய்கிறது. ஒன்று உலக வாழ்க்கை, மற்றொன்று மறுமை வாழ்க்கை என்று சொல்லுகிறது. மறுமை வாழ்க்கையில் நான் எங்கு வாழ போகிறேன், எந்த இடத்தில் நான் குடியேற போகிறேன் என்பதை சோதிப்பதற்காக இங்கு நாம் எதை அறுவடை செய்கிறோமோ அதை கொண்டு அங்கு செல்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் அந்த மறுமை வாழ்க்கை. அதனுடைய சோதனை ஓட்டம் தான் உலக வாழ்க்கை.
எந்த நேரத்தில் நாம் மரணிப்போம். ஒமா தத்ரீ பி நஃப்ஸுன் அருள தமூத். ஒரு ஆத்மா எங்கே மரணிக்கும் என்பது அதற்கு தெரியாது. நான் இங்க தான் பிறந்தேன், இங்க தான் வளர்ந்தேன், இங்க தான் வியாபாரம் பண்ணேன், இங்க தான் திருமணம் பண்ண, இத்தனை ஆண்டு காலமா இங்க தான் இருக்கேன், இங்க தான் மரணிப்போம் என்று எனக்கு தெரியாது. இந்த மரணம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவனும் சரி, இஸ்லாத்தின்படி வாழ்ந்தவனும் வாழாதவனும் கரஅத்தல் கிதாப், திருக்குரானை ஓதியவனும் ஓதாதவனையும், வைனிசத்த இலகி சபீலா, அல்லாஹுடைய பாதையில் நேரத்தை செலவிட்டவனும் செலவிடாதவனும் அனைத்து சாராரையும் சந்திக்கும். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, காபாவுல நீ அல்லாஹுவை சுஜூத் செய்தாலும், காபாவுல நீ ருக்குவுல இருந்தாலும், அவனை நினைத்துக் கொண்டிருந்தாலும் உனது வாழ்க்கை உடைப்போம். அதற்கு பிறகுதான் உனது வாழ்க்கையினுடைய ஆரம்பம் துவங்குகிறது என்று நபிகளார் சொன்னார். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரணம் இருக்குமா? உலகத்தில இஸ்லாத்தின்படி வாழ்ந்தவருக்கு ஒரு மாதிரியான மரணம் இருக்கும், அதை புறக்கணித்தவருக்கு ஒரு மாதிரியான மரணம் இருக்கும். சில நேரங்கள் நபிகளார் சொன்னார்கள், இறைவனும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறான். மரண தருவாயில் மக்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருப்பார்களாம். சில சாரார்களுடைய உயிர்களை கைப்பற்றும் பொழுது, இறைவா எனக்கு குறைந்த காலம் நீ அவகாசம் கொடுத்தால், பூமியிலே நான் தர்மம் செய்து என்னுடைய பொருளாதாரத்தை வாரி இறைத்து உன்னிடத்தில் நல்லடியானாக நான் மீண்டு வந்துடுவேனே. இறைவன் ஏராளமான அமல்களை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, ஹஜ் இருக்கு, ஜகாத் இருக்கு, இப்படி ஏராளமான மிகப்பெரிய நன்மைகளை கொள்ளடிக்கக்கூடிய மார்க்கம் இதையெல்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. மரண தருவாயில் ஒரு மனிதன் கேட்பான், இறைவா பூமியிலே வாழும் பொழுது எனக்கு நான் சரியாக வாழல, இதோ நான் மரணிக்க போகிறேன், ஒரே ஒரு வாய்ப்பை தா ஃபஸத்தக வ அகூம் மின சாலிஹீன். அவன் எடுத்து வைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் தர்மம் செய்து மேல வரேன். தர்மத்திற்கு நன்மையினுடைய அளவு இருக்கா? அளவீடு இருக்கா? நபிகளார் சொன்னார்கள், யார் ஒருவர் ஜமாத்தாக தொழுகிறாரோ 27 மடங்கு நன்மை, ஸ்டார்டிங் எண்டு முடிஞ்சிருச்சு. யார் ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரோ 7, 70, 700, இதுல 3த்துல ஏதோ ஒண்ணு முடிஞ்சிருச்சு. ஜகாத்து, ஹஜ்ஜி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. நாம் கொடுக்கிற பொருளாதாரத்திற்கு தர்மத்திற்கு அளவுகோல் இருக்கா? 100 ரூபாய் கொடுக்கிறாரு, 100 ரூபாய்க்கான நன்மை எழுதப்படுகிறதா? இறைவன் சொல்லுகிறான், அவர் கொடுக்கிற பொருளாதாரத்தை வாங்கி நாம் திருப்பி கொடுக்கும்போது அதை பன்மடங்காக மாற்றி கொடுக்கிறோம். அந்த பன்மடங்கு எப்படி இருக்கும்? 100ஆக இருக்குமா? 1000ஆக இருக்குமா? வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த சூழலுக்கு அவருக்கு எது தேவையோ அதை இறைவன் கொடுப்பான் என்று நபிகளார் சொன்னார்கள். நாம் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பொருளாதாரம் தான் நம்மை நீண்டகாலம் இழுத்து செல்லும், அதுதான் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் என்று. நபிகளார் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள். பூமியிலே வாழ்கிற மனிதன் சொல்லுகிறான், வயக்கூலு மாலி வயக்கூலு மாலி, என்னுடைய செல்வமே என்னுடைய செல்வமே என்று மனிதன் புலம்புகிறான். நபிகளார் சொன்னார்கள், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த ஒன்றை சாப்பிட்டு முடித்தீர்களோ அது உங்களுக்கானது. நீங்கள் எந்த ஒரு ஆடையை போட்டு கிழித்தீர்களோ அது உங்களுக்கானது. நீங்கள் எந்த ஒன்றை அடுத்தவருக்கு கொடுத்து சேர்த்தீர்களோ அது உங்களுக்கானது. நீ பேங்க்ல போட்டது, இடமா வாங்கினது, ஜொல்லா வாங்கினது, சேர்த்து வச்சதெல்லாம் உனக்கு கணக்கில் வராதுப்பா. நீ எதை சாப்பிட்டு முடிச்ச, ஒருவேளை சாப்பாட்டு முடிச்சு வெளியாயிடுச்சுன்னா அது உனக்கான சொந்தம். எந்த ட்ரெஸ்ஸை போட்டு கிழிச்சு அது உனக்கு சொந்தம். எந்த ஒரு பொருளாதாரத்தை அடுத்தவருக்காக நீ கொடுத்து உதவினாயோ அது உன்னுடைய கணக்கில் வரும். நீ பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறது, இடமா வாங்கி வச்சிருக்கிறது, சொத்தா வாங்கி வச்சிருக்கிறது, எதையும் உன்னை பின்தொடராது. ஒரே ஒரு நாளில் மரணித்து விட்டால் நான் எதையெல்லாம் பயன்படுத்தினோ அதையெல்லாம் இன்னொருடைய பயன்பாட்டிற்கு சென்று விடும். போன் வச்சிருக்க, இன்னொருத்தர் எடுத்துப்பான். என் பிள்ளையோ அல்லது என்னுடைய அண்ணனோ அல்லது தம்பியோ யாரோ ஒருவனுக்கு போயிடும். நான் போடுகிற சட்டை அது யாருக்கு சரியா இருக்குமோ அவனுக்கு போயிடும். உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை தடம் இல்லாமல் மறைக்கப்படும். நான் இந்த வாழ்க்கையில் என்னுடைய தடத்தை சரியாக பதித்தால்தான் மறுமையில் போல் என்னால் நிற்க முடியும் என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளிநாடு போய் 30 வருஷம் 40 வருஷம் வீட்டை பார்த்து பார்த்து செதுக்கி கட்டினாரு. வாப்பா ரொம்ப சிரமப்பட்டாரு. வீட்டை இடிச்சு கொண்டு வந்து குழியில வைங்கன்னா சொல்லுவா? பையன் தான் சொல்லுவா. ஜனாசா ரொம்ப படுத்த படுக்கையில இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எடுக்க போறேன்னு பையன் தான் சொல்லுவான். பேரு நாம தான் வச்சிருப்போம். அவன் நமக்கு ஒரு பேரை வைப்பான், ஜனாசான்னு வைப்பான்.
என் பேர் அபூபக்கர், உமர், உஸ்மான், அபு தல்ஹா, அபு தஹ்தா, இப்படி ஏதோ ஒரு பெயர் இருக்கும். நான் பெற்றெடுத்த மகன் என்னை அழைப்பான், நாங்க ஜனாசாவை எடுக்க போறோம், பார்க்கிறவங்களா பார்த்துக்கோங்கன்னு போயிடுவான். காலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாலை நமக்கு முழுமையடையுமா என்று என்னால் சொல்ல முடியுமா? அப்படி என்றால் நான் எந்த மெதப்பிலே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? பொருளாதாரம் நான் சம்பாதித்ததா? என்னுடைய உழைப்பால் வந்ததா? இறைவன் அதற்கான விதை போட்டான், முயற்சி செய்தீர்கள். சில மக்கள் புலம்புவார்களாம், இறைவா உலகத்திலே வாழும்பொழுது நான் எல்லாம் சரியான முறையில் வாழல, ரொம்ப பலவீனப்பட்ட, ரொம்ப சிரமப்பட்ட, ரொம்ப கஷ்டப்பட்ட, ஒரே ஒரு வாய்ப்பு தான், இதை விட்டு நான் திருந்திக்கிறேன், பூமியில போய் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு மீண்டும் வரேன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்லுவா, அவலம் நோ அம்மிருக்கும் மன்த தக்கர் ஃபிஹி மாத தக்கர். எப்பா பூமியில வாழும்போது உமக்கு நான் வாழ்நாளை தரலையா? 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் பூமியில வாழ்ந்தல்ல, அந்த நேரத்தில் உன்னுடைய தவறையெல்லாம் திருத்திக் கொள்ள அந்த காலம் உமக்கு போதாதா? பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் கொடுன்னு சொல்லப்பட்டது, ஏராளமான அறிவுரைகள் சொல்லப்பட்டது, எத்தனை அறிவுரைகளை காதுல வாங்கின, அது உமக்கு பத்தாதா? ஃபஜருக்கு வந்திருப்பா, பள்ளிவாசலுக்கு வந்திருப்பா, உன்னை நேரத்தை எல்லாம் வீணடிக்காத, பொருளாதாரத்திற்காக அல்லாஹ்வை மறந்துடாதன்னு சொல்லப்பட்டது, அந்த காலம் உமக்கு பத்தாதா? நாம் எப்படி உமக்காக நேரத்தை தருவோம் என்று இறைவன் கேட்பான். 70 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கேன், இந்த 70 ஆண்டு கால வாழ்க்கையில உனது வாழ்ந்த 69 ஆண்டு காலம் தவறு இருக்கு, மீதம் இருக்கக்கூடிய காலத்தை அதே தவறுல மரணிக்க போறியா, இல்ல தவறை மாற்றிக்கொள்ள போகிறாயா? 2024ல நான் என்ன தவறு செஞ்சேனோ அதே தவறு இது நாள் வரைக்கும் எனக்கு வருதையே. ஒரே ஒரு தவறு ஜும்மாவில் எடுத்து வைக்கப்படும் பொழுது என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும், இந்த தவறின் இடத்தில் இருக்கு, இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்க, உள்ளம் தெரியுதுல, குத்துதுல, வெளியேறும் பொழுது அதை நான் மறுத்து விடுகிறேனையே. என்றால் பார்க்கிற விதம் மாறுகிறது, அணுகிற அணுகுமுறை மாறுகிறது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, கூடியிருக்கிற நாம் முஸ்லிம் என்று நம்மை நம்பிக்கொள்ளலாம். திருமறை குர்ஆன் யாரெல்லாம் முஸ்லிமே, யாரெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கா, யாரெல்லாம் வெளியே இருக்கிறா என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நம்முடைய வேத வசனங்கள் சில சாரார்கள் எடுத்து வைக்கப்பட்டால் ஜாதத்துஹுமுல் ஈமான், அது அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும். இறைவன் சொர்க்கத்தை பற்றி சொன்னால், நரகத்தை பற்றி சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை சொன்னால், சட்டத்திட்டங்களை சொன்னால், உங்களுடைய பொருளாதாரத்தை எந்த பாதையில் செலவிட வேண்டும், எந்த வழியில் செலவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டால் ஜாதத்துஹுமுல் ஈமான், அது அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும் என்று சொல்லுகிறது. பெரட்டி பாரு, எனக்கு அல்லாஹ்வுடைய வாசகத்தை சொன்னால் ஈமான் அதிகரிக்கிறதா? இல்லை, உலகம்தான் என்னுடைய உள்ளத்தை போட்டு மூடுகிறதா? புரட்டி பாருங்க. இன்னும் இடத்தில் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி அவர்கள் சஜிதாவிலே வீழ்ந்து விடுவார்கள், அவர்கள் முஸ்லிம் என்று சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்படும் பொழுது என்னுடைய கண்ணீரிலிருந்து கண்கள் தண்ணீர் வருகிறதா? யோசிச்சு பாரு. வந்தா முஸ்லிம்னு சொல்லுது, வரலன்னா நீயே முடிவு பண்ணிக்கோ. இன்னும் சில சாரார்களுக்கு மறுமை நாளை பற்றி எடுத்துரைக்கப்பட்டால் உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிடும். எனது வாழ்க்கை என்னவாகுமோ, மறுமை நாளை நான் வெற்றி அடைவதற்கு நான் எதை சேகரித்து வைத்திருக்கிறேன், எதை நான் முற்படுத்தி வைத்திருக்கிறேன், எந்த நன்மை கொண்டு இறைவா பூமியில வாழ்ந்த இந்த நன்மை வச்சிருக்கேன், எனக்கு சொர்க்கத்தை தான் எப்படி நான் இறைவனிடத்திலே முறையிட முடியும் என்று அவர்கள் அச்சப்படுவார்கள். அவர்கள் முஸ்லிம். இந்த பட்டியலில் நான் இருக்கனா அல்லது இல்லையா என்பதை நாமவே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு தானே தெரியும் நான் இதுல இருக்கனா இல்லையான்னு, அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? ஏன் உள்ளத்தை அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் வைத்தவர் யாருக்கும் கிடையாது. எனக்கு ஈமானை அதிகரிக்கிறது இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும்? சொல்லத்தான் முடியும். இதுதான் நமக்கும் நபித்தோழர்களுக்குமான வித்தியாசம், அடிப்படை வித்தியாசமா இருக்கு. ஒரே ஒரு செய்தி உள்ளத்தில் பதிந்தால் சாகிற வரைக்கும் அதே செய்தியோடு மரணிக்கிறார்கள். எப்படி? திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த திருமறையும் பதியல, ஒரே ஒரு சம்பவத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு செய்தி உள்ளத்துல பதிஞ்சிருச்சுன்னா சாகிற வரைக்கும் அந்த செய்தியை வச்சிருக்காங்களே. நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் பொருளாதாரத்தை கொடுத்தால்தான் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான், நீங்கள் மூடிக்கொண்டால் இறைவனும் மூடிக்கொள்கிறான்,
நீங்கள் விசாலமாக கொடுத்தால் இறைவனும் விசாலமாக கொடுக்கிறான். நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்றால், இறைவன் உங்களிடத்தில் வாங்குகிற பொருளாதாரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு நாளை மறுமையில் அதை திருப்பி பன்மடங்காக உங்களிடமே கொடுத்து விடுகிறான். வாழைக்கும் அன்புசக்கும், நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்கிறீர்கள், நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கு நீங்களே செய்து கொள்கிறீர்கள். நான் கொடுக்கிற தர்மம் தான் எனது வாழ்க்கை சொர்க்கமா நரகமா என்பதை மாற்றும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைதா மாச்சல் இன்சான் அன்கத அன்ஹு ஸலாஸ், ஒரு மனிதன் இறந்து விட்டால் பூமியிலே மூன்று செயல்கள் மட்டும்தான் பின்தொடரும். வயில்லாமின் சதக்கத்தில் ஜாரியா, அவன் செய்கிற நிலையான தர்மம் அவரை பின்தொடரும். தொழுகையோ நோன்போ ஹஜ்ஜோ சக்காத்தோ, நான் கொடுத்த அரவணைத்த என்னுடைய மனைவி மக்களோ யாரும் பின்தொடர மாட்டார்கள். நான் என்னுடைய உழைப்பிலிருந்து எடுத்து கொடுத்த பொருளாதாரத்தால் வந்த நன்மை இருக்கல, அதுதான் என்னை பின்தொடரும். பயன் தரக்கூடிய கல்வி பூமியிலே தங்கும். வலதன் சாலிகன், சாலிகான குழந்தைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அதுவும் பூமியிலே தங்கும். நான் மார்க்கத்தின்படி வாழ்ந்திருந்தால்தான் எனது மனைவி மக்களுக்கு நான் மார்க்கத்தை சொல்லியிருக்க முடியும். இங்க நானே ஓட்டையா இருக்கிறேனே. ஆனால் உள்ளம் சொல்லுகிறது, இறைவன் கருணையாளன் தானே, இறைவன் இரக்கமுடையவன் தானே, எப்படியாவது சொர்க்கத்தை கொடுத்துட மாட்டானா? ஏம்பா, இறைவன் கருணை காட்டக்கூடிய அளவிற்கு உனது வாழ்க்கை இருக்கா? இறைவன் இரக்கம் காட்டக்கூடிய அளவிற்கு உனது வாழ்க்கை இருக்கா? இறைவனுக்கு மறுமுகம் இருக்கிறது. நபியே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உமது இறைவன் கடுமையான ரோஷக்காரன், அறிந்து கொள்ளுங்கள். உமது இறைவன் நாளை மறுமை நாளில் விரைந்து விசாரிக்கக்கூடியவன், அதையும் அறிந்து கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளில் எவருக்கும் அவருக்கான தண்டனையை லேசாக்க மாட்டான், அதையும் அறிந்து கொள்ளுங்கள். அணு அளவு நீங்கள் நன்மை செய்தால் அதை நீங்க பார்ப்பீங்க, அணு அளவு தீமை செய்தாலும் அதையும் நாம் கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று இறைவன் சொல்லுகிறான். வலக்கத் ஊஹிய இலைக்கும் இலல்லதீன மின் கபலிக்கும், நபியே உமக்கும் சொல்லுகிறோம், உமக்கு முன் சென்ற நபர்களுக்கும் நாம் சொல்லி இருக்கிறோம். மூசா, ஈசா, இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூபு, தாவூது, சுலைமான், அய்யூப், ஹாரூன், மூசா, இப்படி ஏராளமான நபிமார்களுக்கும் சொல்லி இருக்கிறோம். இந்த வட்டத்திற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்றால் உடைத்து விடுவோம், உம்மை கொண்டு போய் நரகத்திலே சேர்த்து விடுவோம் என்று இறைவன் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுக்கும் சொல்லி இருக்கா, இப்ராஹிமுக்கும் சொல்லியிருக்கிறான், இப்ராஹிமுடைய மகனார்களுக்கும் சொல்லியிருக்கிறான், தாவூதுக்கும் சொல்லியிருக்கிறான், தாவூதுடைய மகனுக்கும் சொல்லியிருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் எது சொல்லப்பட்டதோ அதைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் பின்பற்றுவதில் தான் சற்று மாறுபட்டு இருக்கிறோம். நாளை மனிதன் சில நேரத்தில் புலம்புவான், எக்கூலை ஆலைத்தினி, எனக்கான பொருளாதாரம் என்னை காப்பாற்றவில்லையே, வஹலக்கன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்னை காப்பாற்றவில்லையே. பொருளாதாரம் காப்பாற்றாது, நமக்குள்ளாகவே இருந்தால் காப்பாற்றாது. இன்னொருவனுக்கு செல்லும் என்றால், இன்னொருத்தனுடைய தேவைக்கு செல்லும் என்றால் அது நிச்சயம் நம்மை காப்பாற்றும். நான் மரணித்தால் எனது வாழ்க்கை சொர்க்கமா நரகமா என்பதை நீங்களாகவே யோசித்து பாருங்கள். நாளை நான் மரணித்தால் நான் எதை கொண்டு சொர்க்கம் போவேன்? ஏதேனும் ஒண்ணு கொடுக்கணும்ல. அல்லாஹ் இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்புல ஏப்பா என்ன நன்மை செஞ்சேன்னு கொண்டு வந்து கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே இல்லைன்னா சொல்லுவோம். ஒன்றை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த ஒன்றை இங்கு கொடுத்து சேர்க்கிறோமோ அந்த ஒன்று தான் நமக்கு பயன் தரும். அது எந்த ஒன்று என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கான வாய்ப்பை தேடி வரும்போது அதை பயன்படுத்திக் கொண்டு புரியவனாக நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இறைவன் ஒரு இடத்தில் கேட்கிறான், உங்களில் அல்லாஹுக்காக அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்ற ஒரு வசனம் திருமறை குர்ஆனில் அருளப்படுகிறது. அப்பொழுது நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரை முறையிடுகிறார், அல்லாஹுடைய தூதரே, இறைவன் என்னிடமா கடன் கேட்கிறான்? ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும், வானத்தை பூமி எல்லாம் படைத்து இறைவன் என்னிடமா கேட்கிறான் என்று கேட்டார். ஃபகாலத் நஅம் யா அஸ்ஹாபி, உமது இறைவன் உன்னிடம்தான் கடன் கேட்கிறான். மீண்டும் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரை, வகரலன் வசனன், அல்லாஹ் என்னிடமா கடன் கேட்கிறான்? நபிகளார் சொன்னார்கள், உன்னுடைய இறைவன் உன்னிடம்தான் கேட்கிறான்.
மூன்றாவது முறையும் கேட்டார்கள். மூன்றாவது முறையும் சொன்னார்கள், உம்முடைய இறைவன் உன்னிடம்தான் கடன் கேட்கிறான். நேரடியாக தன்னுடைய இல்லத்தை நோக்கி செல்கிறார்கள். தன்னுடைய மனைவி அழைக்கிறார்கள். இதோ இன்றைய நாளில் இந்த தோட்டத்தையும் இந்த வீட்டையும் நான் அல்லாஹ்விற்காக கடன் கொடுத்து விட்டேன். அவனிடத்திலே என்னுடைய மறுமை வாழ்க்கை நான் பொறுப்பு சாட்டி விட்டேன், வெளியேறுங்கள் என்று வெளியேறி விட்டார்கள். ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனும் கிடையாது, ஒட்டுமொத்த சூரத்துல் பக்ராவும் கிடையாது. ஒரே ஒரு வசனம் பக்ராவில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வாசகம் உள்ளத்தில் பதிகிறது. இறைவன் கேட்டால், இறைவனுக்காக கொடுத்தால் இதையெல்லாம் தந்தவன் அவன்தானே, எனது வாழ்க்கைக்கு அவன் பொறுப்பேற்க மாட்டானா என்ற அடித்தளம் வரைக்கும் சென்றார்கள். இங்க ஆரம்பத்திலே கை நடுங்குது. 500 ரூபாய் எடுத்தா என்ன செய்யறதுன்னு தெரியலையே, மளிகை வாங்கணுமே, சோப்பு வாங்கணுமே, சோப்பு தூள் வாங்கணுமே, என்னன்னு தெரியலையே, பல குழப்பம் ஓடுது. ஒரு செய்தி ஒரு மாதத்திற்கு மேலாக போனா பழக்கமா போயிடும். அதான் யதார்த்தம். அதுதான் ஒரே செய்தியை தொடர்ச்சியா 30 நாள் செஞ்சோம்னா அது பழகிடும். ஒருத்த ஒரே செய்திய இது நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆதமுடைய காலத்திலிருந்து 950 வருஷம் ஆழ்ந்த நூஹ் நபி காலத்திலிருந்து மறுமை நாள் வரைக்கும் செய்வான். நீங்கள் எந்த நன்மையான காரியத்தை செய்ய போனாலும், செய்யாதப்பா, நீ கொடுக்காத, கொடுத்தினா உனக்கு பிரச்சனை வரும், கொடுத்தினால் உனக்கு வறுமை வந்துடும், உன்னுடைய பொருளாதாரம் குறைஞ்சு போயிடும், சைத்தான ஒருத்தன் இருக்கான, அவனுடைய வேலை தானே. நாம எப்ப எல்லாம் நன்மையான சிந்தனை உள்ளத்தில் தோன்றுகிறதோ உள்ளத்தில் உடைக்க வேண்டிய வேலைதான் அவனுடைய வேலை. உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களை விட இறைவன் சொல்லுகிறான், பூமியிலே நேசிக்கிற ஒரே ஒரு இடம் இருக்கும் என்றால் பள்ளிவாசலை தவிர வேறு எந்த ஒரு இடத்தையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. அது அல்லாஹுடைய ஆலயமாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்திற்கு ஏதோ என்னால் முடிந்த பொருளாதாரத்தை கொடுத்தால், கொடுத்துட்டு மௌத்தா போயிட்டோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காசு அல்லது ஒரு முசல்லாவுக்கான காசு, ஏதோ ஒரு அற்பத்தொகை சொற்பத்தொகை கொடுத்துட்டு மௌத்தா போயிட்டோம். அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து எத்தனை பேரெல்லாம் நின்று தொழுகிறானோ அதனுடைய நன்மை எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் எழுதிக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு தேவையை கொடுத்துட்டோம், பள்ளிவாசலுக்கு கேரண்டி இருக்கா? மறுமை நாள் எப்போ வருதோ அது நாள் வரைக்கும் பூமியில இருக்குமே. ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுக்கிறோம், 2 வருஷம் 3 வருஷம் வீணா போயிடும். ஃபேன் வாங்கி கொடுக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட வருஷம், அதுக்கான அதோட உழைப்பு அதிகமாக்கப்பட்டால் அதனுடைய காலம் முடிந்து விடும். பள்ளிவாசலுக்கு அழிவு காலம் இருக்கா? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இடிச்சிருவாங்க, 7 வருஷத்துக்கு அப்புறம் இடிச்சிருவாங்க, வேற ஒரு பள்ளிவாசல் கட்டுவாங்க. அப்படியா? பூமியில் எழுப்பப்பட்டு விட்டால் மறுமை நாள் வரைக்கும் அதற்கான அத்தாரிட்டி இறைவன் அதைத்தான் சொல்லுகிறான். நான் கொடுக்கிற பொருளாதாரத்தால் அதற்கான நன்மை என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் யாருக்கு கொடுக்கிறேன்? என்னுடைய வீட்டிற்கு செலவு செய்யக்கூடிய பொருளாதாரமும், என்னுடைய சொந்தக்கார வீட்டுக்கு நான் செலவு செய்கிற பொருளாதாரமும், என்னை படைத்த உலகத்தை படைத்த அவனுடைய வீட்டுக்கு செய்கிற பொருளாதாரமும் ஒன்றல்ல. என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் இதே ஊர்ல பள்ளிவாசல் இல்லாம வேறு வேறு இடங்கள்ல போய் தொழுதோம்ல, அப்ப உள்ள என்ன நினைச்சிச்சு, ஏப்பா நம்ம ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருந்தா எவ்வளவு சிறந்ததா இருக்கும், இங்கிருந்து அங்க போய் தொழக்கூடிய சூழல் இருக்க, உள்ளமெல்லாம் எவ்வளவு ஆசைப்பட்டோம், எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதிர்பார்ப்பு இல்லாம இந்த இடத்துல பள்ளிவாசல் வந்ததா? உழைப்பு இல்லாம வந்ததா? ஏதோ ஒருத்தர், ஏதோ முக்கில உள்ளவர் அவரால் முடிஞ்ச பொருளாதாரத்தை கொடுத்தார்ல, அதே எதிர்பார்ப்பு தான் நம்முடைய மாவட்டத்துல திருமங்கலக்குடி பள்ளியிலும் அதே தான் எதிர்பார்ப்பு. ஏராளமான பள்ளிவாசல் இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு, ஏகத்துவத்தை எடுத்து வைப்பதற்கு ஒரு பள்ளிவாசல் தேவன் முடிவு செஞ்சோம்ல, அதே எண்ண ஓட்டத்தில் தான் அங்கும் பார்க்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் தௌஹீதை அறிந்து கொள்வதற்காக சைக்கிள்ல இருந்தெல்லாம் போன ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம். இன்றைக்கு எல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு திருக்குரான் கையில இருந்து வந்துருச்சு, ஆனா பரட்டுறதுக்கு நேரம் இல்லை. நான் கொடுக்கிற பொருளாதாரம் எனது வாழ்நாளை மாற்றும், எனது வாழ்க்கையை மாற்றும் என்பதை முதலிலே ஆழ பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை 2ஆம் கட்டமாக, உலகத்தை முதல் கட்டமாக வைத்திருக்கிறோம். ஒரே ஒரு செய்தி இறுதியாக, அபு தல்ஹா என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, நீண்ட காலம் இஸ்லாத்தில் இல்லாத, இஸ்லாத்திற்குள்ளே நுழைகிறார்.
மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார். அவருடைய பணம் அன்றைய நாளில் தன்னுடைய வீட்டை மது கிடங்காக பயன்படுத்தி ஒரு நபித்தோழர் ஆரம்ப காலத்தில், அறியாமை காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு முறை அல்லாஹுடைய தூதரை நோக்கி ஒரு விருந்தாளி ஒருத்தர் வருகிறார். உணவுக்காக அல்லாஹுடைய தூதரை அணுகுகிறார். மஸ்ஜிது நபவியிலே அந்த நபர் உள்ள வராங்க. உள்ள வரும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல உணவு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் என்னுடைய விருந்தாளி, இவருக்கு யாரேனும் உணவு கொடுக்கக்கூடிய ஆள் இருக்காங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அபூஜஹல் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது மனைவி வாசல்ல நிற்கிறாங்க. மனைவிட்ட சொல்றாங்க, வல்லாஹி ஃபுஸ்து ரப்பில் காபா, காபாவினுடைய இறைவன் மீது சத்தியமாக எந்த ஒரு உணவையும் உமக்கு பதுக்கி வைப்பது தகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, உங்களுக்கே முதல்ல சாப்பாடு இல்லை, குழந்தைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி அவங்க சாப்பாட்டினுடைய நிலையை எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அபூஜஹல் சொல்றாங்க, இவர் அல்லாஹ்வுடைய விருந்தாளி, குழந்தை எப்படியாவது நீ சமாதானப்படுத்தி தூங்க வச்சிரு, குழந்தை சின்ன பசங்க தூங்க வச்சிரு, இந்த உணவிற்கு மீதம் இருக்கக்கூடிய உணவை எல்லாம் எடுத்துட்டு வா. இவர் கொண்டு வந்து வைங்கிறாங்க. குழந்தைய எப்படியோ ஆச்சு ஓச்சு தூங்க வச்சிடுறாங்க. உணவும் எடுத்து வைக்கப்படுகிறது. மறுநாள் திருமறை குர்ஆன் வசனம் அருளப்படுகிறது. முதல்ல இந்த கான்செப்டை பாருங்க. எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உணவை நான் கொடுப்பேனா? நான் தந்தை, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருப்பா, குழந்தையை பசியோடு படுக்க வைக்கிற எண்ணம் முதலிலே வருமா? உணவு கொஞ்சம் தான் இருக்கு, யாருடைய விருந்தாளியே வேணாலும் இருந்துட்டு போ எண்ணம் வருமா வராதா? இவரால் நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய மாற்றம் ஏற்படும். நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் என்ற மார்க்கத்தை பிடித்துக் கொண்டார்கள், உணவை ஒதுக்கி வைத்தார்கள். மறுநாள் திருமறை குர்ஆன் அருளப்படுகிறது, அவர்கள் தமக்கு இல்லாத போதும் தம்மை நோக்கி வந்தவருக்கு தர்மம் செய்தார், தம்மை நோக்கி வந்தவரை கண்ணியப்படுத்தினார். அப்பொழுதுதான் மூமின்களுடைய மறுநாள் பட்டியல் அருளப்படுகிறது. மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் வறுமையிலும் அல்லதீன யுன்ஃபிகுன ஸர்ராவில் லர்ரா, அவர்கள் வறுமையிலும் தர்மத்தை செய்வார்கள், ஏழ்மையிலும் தர்மத்தை செய்வார்கள், செழிப்பிலும் தர்மத்தை செய்வார்கள். அல்லதீன யுன்ஃபிகு, அவர்கள் தான் இஸ்லாத்தை பற்றி பிடித்துக் கொண்டவர் சொல்லப்படுது. நபிகளாருடைய வாழ்க்கை புரட்டி பாருங்கள். 40 வருஷத்துக்கு முன்னாடி வேற வாழ்க்கை, 23 வருஷத்து வாழ்க்கை புரட்டி பாருங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி வாழ வேணாம். 23 வருஷத்துல ரசூலுல்லாஹ் 3 வேளை சாப்பாட்டை தொடர்ச்சியா சாப்பிட்டதே கிடையாது. 1, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு ஒரு ஆள் காலை நீட்டி படுக்க தகுதி இல்லாத வீடு. 2, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல ஆடம்பரமான பொருள் எதுவுமே கிடையாது. 3, ரசூலுல்லாஹ் அடகு வச்ச பொருளை மீட்க முடியாத பொருளாதாரத்தினுடைய தட்டுப்பாட்டால் மரணிச்சாங்க. 4, இதையெல்லாம் என் வாழ்க்கையில ஒப்பிட்டு பாரு. 23 வருஷமா நான் 3 வேளை சாப்பிடாம இருக்க முடியுமா? நான் அப்படிதான் இப்ப இருக்கிறேனா என்பதை பாருங்க. என்னோட வீடு கால் நீட்டி படுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத வீடா இருக்கா பாருங்க. ரசூலுல்லாஹ்வோடு ஒப்பிடும் பொழுது நான் ஏழையா பணக்காரனா என்பதை நாமவே முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களை நோக்கி ஒரு வாய்ப்பு வருகிறது. உங்களுடைய பொருளாதாரம் இந்த பள்ளிக்கு சென்றால், அந்த கிளைக்கு சென்றால், அதனால் வருகிற எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பதிவு செய்யப்படும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவனாக நிறைய சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.